நரசிம்மர் பாகம் 4. முனிவர் அந்த ஞானி அந்த வேடன் சொல்லிய நரசிம்மரை பார்த்தால் அவர் கண்களுக்கு செடி கொடிகள் தான் இருந்தனுடைய நரசிம்மரை பார்க்க முடியவில்லை. ஏய், என்ன பொய் சொல்லுகிறாயா? எங்கே என்னை நரசிம்மர் என்று சொல்லி வெறும் செடியையும் கொடிகளையும் காட்டுகிறாயே, எங்கே நரசிம்மர் என்று கேட்டார். ஐயா, இதோ என் கண்களுக்கு தெரிகிறதே, உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா? நன்றாக பாருங்கள் என்றான். அவரும் உற்று பார்த்து விட்டு, பொய்யாக சொல்லுகிறாய், இங்கு ஒன்றுமே இல்லை, வெறும் செடியும் கொடியும் தான் இருக்கிறது என்றார். உடனே ஒரு அசரீரி கேட்டது. ஓ ஞானியே, நான் நரசிம்மர் தான் பேசுகிறேன். மிகவும் பக்தியோடு அந்த வேடன் என்னை தேடினான், உயிரை விடவும் தீர்மானித்தான். அதனால் அவன் கண்களுக்கு நான் தெரிந்து அவன் முன்னால் வந்தேன். நீயோ நரசிம்மரை காண வேண்டும், வருவாரா மாட்டாரா என்று பேதலித்த மனத்தோடு தவம் இருந்தாய். ஆதலால் உன் கண்களுக்கு நான் தெரிய மாட்டேன், இவன் கண்களுக்குத்தான் தெரிவேன். உண்மையான பக்திக்குத்தான் நான் வருவேன்.